ஹாய்! இன்னைக்கு உப்பு கறியும், சூப்பும் தான் பார்க்க போறோங்க. இது நாட்டுக்கோழியில பண்ணா நல்லாருக்கும். நான் பிராய்லர் கோழில தான் பண்ணியிருக்கேன். இது சாப்பாட்டுக்கும் நல்லாருக்கும். கோல்டு இருக்கும்போது குடிக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல ஒரு 3/4 கிலோ சிக்கன்ல இருந்து நான் எலும்பு, கொஞ்சம் இந்த வேஸ்ட் பீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1/4 கிலோ கிட்ட சூப்புக்கு எடுத்திருக்கேன். இது நம்ம கனவு தோட்டத்தோட செர்ரி டொமேட்டோ அது இருந்தது. சரி அதுலயும் ஒரு 4, 5 போட்டிருக்கேன். பிளஸ் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 15 சின்ன வெங்காயம். இது லைட்டா வறுத்துட்டு அரைக்கிறதுக்கு ஜீரகம், மிளகு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஜீரகம் நல்ல ஒரு தலை தட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகு நல்ல ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகு தான் இதுக்கு மெயின் காரத்துக்கே. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கடாயில் சிம்ல வச்சுக்கோங்க. லேசாக வறுத்துக்கலாம். இதில் ஒரு 10 சோம்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஸ்மெல் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தூளையும் அதுக்குள்ளேயே போட்டு லேசாக அந்த சூட்லேயே நம்ம வறுத்தோம்னா போதும். ஸோ இப்போ அதை தனியாக ஆற வச்சிடலாம். ஒரு குக்கரில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த சிக்கன் எலும்புகள் எல்லாம் அதில் போட்டுட்டு நம்ம லேசாக அதை கிளறி விட்டுக்கலாம். அந்த ரொம்ப கவிச்ச ஸ்மெல்லாம் இல்லாமலும் இருக்குங்க. அதை லேசாக கிளறிக்கலாம். இப்போ வரதில் எங்கெங்க அவ்வளோவா கொழுப்பெல்லாம் ரொம்ப இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கிளறிட்டு நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் தான் அது ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, இப்போ நீங்கள் உங்ககிட்ட சாதா தக்காளி தான் போடுறீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 போட்டால் இதுக்கு போதும். அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு சில்லி பவுடரை இதிலே போட்டுக்குங்க. நாட்டுக்கோழினா நாங்கள் சில்லி பவுடர் போட மாட்டோம். இது பிராய்லருங்கிறதுனால இதில் கொஞ்சம் நான் சில்லி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப அந்த கவுச்ச ஸ்மெல்லாம் இல்லாமல் அந்த காரம் நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுருந்த அந்த சின்ன பீஸ் இஞ்சியையுமே நம்ம இதில் தட்டி போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி அந்த சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். அது கூட நான் எப்போவுமே இந்த மாதிரி இடையில தண்ணி சேர்க்கறதுனா லைட்டாக வார்ம் வாட்டர் தான் நாங்கள் அதில் சேர்ப்பேன். ஸோ அந்த நமக்கு சூப்புக்கு தேவையான தண்ணியும் இதில் ஊற்றிட்டு குக்கரை மூடி நம்ம விசில் விடலாம். தேவையான உப்பும் கொஞ்சம் நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னாவே இந்த கோழி சீக்கிரம் வெந்துடும். பட் அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வேகிறதுக்கு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் நம்ம அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு இப்படி அரைஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை நம்ம அதில் போட்டு அம்மியில் தட்டி எடுக்கிறதுக்கு பொதுவாக இதில் பேக் சைட் லைட்டாக ஒரு ஓட்டி நம்ம எடுத்தோம்னா அது அரைகுறையாக அந்த சின்ன வெங்காயம் நச்சது மாதிரியே இருக்கும். இப்படி இருந்தால் போதும். இதையும் நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் விசில்லாம் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர், சின்ன வெங்காயம் நச்சது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த சூப் நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம். அளவாக உப்பு போட்டுக்கிட்டோம்னா நம்ம அது இந்த கோல்டு இருக்கும்போது குடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நாட்டுக்கோழியில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு கிடைச்ச பிராய்லர் கோழி வச்சு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ தேவையான தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்க விடலாம். அந்த சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல் எல்லாமே மாறுற அளவுக்கு நம்ம இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம பச்சை கருவேப்பிலை இருந்ததுனாலும் இப்போ கொஞ்சம் போட்டுக்குங்க. தாளிக்கும் போது நம்ம அதில் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இதில் வெறும் சோம்பு மட்டும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் தூக்கி இந்த சூப்பில் கொட்டிட்டா நம்மளோட சூப்பரான கோழி சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நீங்கள் ஒரு பல்லு பூண்டு கூட நச்சு போட்டுக்கலாம். ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாப்பாட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எங்கள் அப்பத்தா சொல்லி கொடுத்த ஒரு சின்ன டிப்ஸு, 2 டீஸ்பூன் தேங்காய் பால் விட்டோம்னா நம்ம தக்காளி சூப்பு பண்ணாலும் சிக்கன் சூப் பண்ணாலுமே அந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துடலாம். உப்பு கறிக்கு நான் அந்த 700 கிராம் சிக்கன் வாங்கினதில் பீசஸை மட்டும் தனியாக குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எலும்பெல்லாம் இருக்காதுங்க. போன் இல்லாமல் வெறும் போன்லெஸ் மட்டும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அன்னாச்சி பூ, பட்டை, சோம்பு, 2-3 கிராம்பு, கல்பாசி இது தாளிக்கிறதுக்கு, சின்ன வெங்காயம் 20லேருந்து 30 கூட போடலாங்க. ஒரே ஒரு தக்காளி, 10 வரமிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம குட்டி குட்டியாக நீளமாக நறுக்கிக்கலாம். இப்போ ஆயில் விட்டுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம எடுத்த வாசனை ஜாமானெல்லாம் லேசாக நச்சுட்டு இதில் போடுங்க. அப்போது அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம நச்சு வச்சிருக்கிற அந்த இஞ்சியையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்து ஒவ்வொரு பொருளாகவே இப்போயும் ஆட் பண்ணிடலாம். இப்போ சின்ன வெங்காயம், வரமிளகாயை நான் அந்த விதையை எடுத்துட்டு
குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 10 போட்டிருக்கேன். எங்களோட காரத்துக்கு சரியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஒரு 12, 15 கூட போட்டுக்கலாம் ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு. ஸோ இப்போ அந்த வரமிளகா அதில் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக அதையும் கிளறி விட்டுக்குங்க. கருக விட்டுறாதீங்க. இந்த டைமில் கண்டிப்பாக சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் அது கருகிடாமல் இருக்கும். ஸோ வரமிளகா போட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து நான் நல்ல நீளமாக குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது வந்து இந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேறு எந்த ஜாமானுமே நிறைய கிடையாதுங்க. வாசனை ஜாமான் நம்ம நுணுக்கி போடுறோம். அது கூட வரமிளகா நம்ம சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டே. இப்போ கொஞ்சம் நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூளும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். ஸோ ரொம்ப அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஓரளவு லைட்டாக வதங்கினோன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த ஒரு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர் சைட் சிலர் இந்த தக்காளி கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் வெங்காயம் தான் போடுவாங்க. எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, அதனால நான் லைட்டாக ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஜாமானே இது மட்டும்தாங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக இந்த சிக்கன் வச்சுட்டு கூட தயிர் சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய மசாலாவே இல்லாமல் ஆனால் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன். நீங்கள் இதே மாதிரி இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்குங்க. ரொம்ப வேலை கிடையாது. பட் சிம்மில் வச்சு நம்ம அப்பப்போ இதை வதக்கி விடணும். அதுதான் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ இப்போ இந்த சிக்கனும் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம மூடி இதை வேக வைப்போம். அப்பப்போ கிளறி விட்டுக்குவோம். இப்போ வந்து ஃப்ரெஷ் கோகனட் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை ஒரு குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி அதையும் இந்த சிக்கன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணுங்க. பட் இது ஆப்ஷனல் தான். வேணும்னா போடலாம், இல்லைன்னா அந்த சிக்கன் நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அப்பப்போ நம்ம கைவிடாமல் மாறி மாறி இதை மூடி எடுத்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த சிக்கன் ஓரளவு நல்லா ட்ரை ஆகி வருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பதத்தில் வேணுமோ கொஞ்சம் செமி லைட்டாக கிரேவி இருக்கணும்னா அப்படியே எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்கும் இந்த காரத்தை இன்னும் தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஆட் பண்ணுங்க. இல்லை மிளகா காரமே போதும்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் சிம்லையே கிளறி விட்டதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான உப்பு கறி ரெடி ஆயிருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சூப்பும் உப்பு கறியும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.